அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பிற்குரியவர்களே, ஆண் பெண் ஜனாசாவை குளிப்பாட்டுற பாடத்தில் பாடம் 5 ஜனாசாவை சுமக்கிறதும் ஜனாசாவோடு நடக்கிறதும் சம்பந்தமான பாடம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய ஜனாசாவை சுமந்தார்கள். அதே மாதிரி ஜனாசாவை எடுத்துக்கிட்டு வேகமாக போங்க, ஏன்னா நல்லவராக இருந்தால் அவரை நல்ல வஸ்துவின் பக்கம் கொண்டு செல்கிறீர்கள், எனவே விரைவாக செல்றது நல்லது. அவர் நல்லவரா இல்லை கெட்டவரா இருந்தால் கெட்ட வஸ்துவை தோல்ல இருந்து இறக்கி விடுறீங்க, எனவே இதுலையும் தீவிரம் காட்டுங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஹதீஸ் முஸ்லீம்ல புகாரில எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்போ ஜனாசாவை தயாரான உடனே மனிதர்கள் அதை தோளில் தூக்கி போகிறாங்க. அது நல்ல மையத்தாக இருந்தால் என்னை விரைவாக கொண்டு போங்க அப்படின்னு சொல்லுது. அது தீய மையத்தாக இருந்தால் நாசமாக போக என்னைய எங்கே கொண்டு போகிற அப்படின்னு கேட்குது. எனவே இந்த தகவலை, இந்த மையத்தினுடைய பேச்சை மனிதன் ஜின்னு இரண்டை தவிர மற்ற எல்லாமே கேட்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இதை மனுஷன் கேட்டால் உணர்வற்று போயிடுவான் அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க. அதே மாதிரி ஒரு ஜனாசால கலந்துக்கிறதுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட நாங்கள் போனோம். சௌபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிப்பாங்க, சிலர் வாகனத்தில் போகிறத பார்த்தாங்க. உங்களுக்கு வெக்கம் இல்லையா, அல்லாஹுவின் மலக்குகள் நடந்து போகிறாங்க, நீங்கள் வாகனத்தில் போகிறீங்களே அப்படின்னு அவங்க சொன்னாங்கங்கிற ஹதீஸ் திருமதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஜனாசாவோட யார் நடந்து செல்கிறாங்களோ அவங்க ஜனாசாவை கீழே இறக்கி வைக்கிறதுக்கு முன்னாடி உட்காரக்கூடாது அப்படிங்கன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. வாகனத்தில் போகிறவங்க ஜனாசாவுக்கு பின்னாடி தான் வரணும். நடந்து செல்றவங்க ஜனாசாவுக்கு முன்னாடியும் பின்னாடியும் வலப்பக்கம் இடது பக்கம் எப்படி வேணாலும் வரட்டும், அது கூடுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு தடவை இப்படி சொல்லுவாங்க, ஜனாசாவுக்கு பின்னாடி நடந்து வாங்க, ஜனாசாவை பின்னால் விட்டு விடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குறோம், இன்னைக்கு காலத்தில் ஜனாசாவை விட்டுட்டு முன்னாடியே போகக்கூடியவங்க நிறைய இருக்கிறாங்க. இன்னைக்கு நடக்கிறதுங்கிறது ரொம்ப சிரமமாயிருச்சு, உடல் சூழ்நிலைகளும் இருக்குது. உண்மையிலேயே ரொம்ப இயலாதவர்கள் வாகனத்தில் போகிறதுல தப்பில்லை. இப்போ யாருக்கு முடியுதோ அவங்க ஜனாசாவுக்கு பின்னாடித்தான் போகணும். வாகனத்திலேயே போனாலும் ஜனாசாவுக்கு பின்னாடித்தான் போகணும் அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். அப்போ ஜனாசாவை கொஞ்சம் முன்னாடி போக விட்டுட்டு அப்புறமா வாகனத்தில் போகிறவங்க என்ன செய்யணும், முடிந்தவரை நாளைக்கு நமக்கும் மௌத்து இருக்குது, அதனால நம்ம ஜனாசாவுக்கு 4 பேர் வந்து என்ன செய்யணும், கூட வரணும், துவா செய்யணுங்கிற அடிப்படையில் அந்த ஜனாசாவோடு சேர்ந்து போகிறது தான் இஸ்லாம் காட்டக்கூடிய வழிமுறை. நமக்கு நாமே சில விஷயங்களை நம்ம ஹவா நஃப்ஸுக்கு பயன்படுத்தி தவறான நடைமுறைகளை பயன்படுத்திடக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஜனாசாவை எடுத்து செல்லும் போது சந்துக்குடைய 4 கால்களையும் பிடிச்சு தூக்குங்க, இதுதான் சுன்னத்து அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க. பர்ரா இப்னு ஆசிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட நான் ஒரு ஜனாசால கலந்துக்கிட்டோம், கபூர் வரைக்கும் போயிட்டோம். அப்பத்தான் ஒரு கபரை தோண்டிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல கிப்லாவை நோக்கி அமர்ந்து கொண்டார்கள். நாங்களும் அவங்களோட சேர்ந்து அமைதியாக உட்காந்துட்டோம். எங்கள் தலை மீது பறவைகள் இருப்பது போல அசையாம இருந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு கபரஸ்தானுக்கு போனதுக்கு பின்னாடி தான் உலகத்தில் இருக்கிற அமெரிக்காவினுடைய அதிபதியை மாற்றி நாம் அதிபதியாகிற மாதிரியான பல விஷயங்களை நாம் பேசக்கூடியவர்களாக இருக்கிறோம். அங்கே தான் கூச்சல், குழப்பங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள், இங்கே இதை அதை செஞ்சிடலாம், இந்த கபரஸ்தானை இப்படி பண்ணிடலாம் அப்படின்னு அப்படியே மிகப்பெரிய விஷயங்களுக்கான திட்டம் தீட்டுதல்லாம் அன்னைக்கு அந்த ஜனாசாவுடைய நேரத்தில் தான் நடக்கும். அதுக்கப்புறம் அது எல்லாமே காணா போயிடும். அதனால கபரஸ்தானுக்கு போனால் அங்கே நாம் என்ன செய்யணும்னா அமைதியாக இருக்கணும், ஜனாசாக்களுக்காக துவா செய்யணும், அந்த மௌத்தாக்களுக்காக நம்மளால என்ன முடியுமோ அதை ஓதணும். ஏன்னா கபருக்கு அருகில நீங்க ஒரு ஒட்டகத்தை அறுத்து குர்பானி அந்த பிராணியை அந்த இறைச்சியை தானம் செய்யற அளவுக்கு அங்க என்ன செய்யுங்க, உட்கார்ந்துருங்க, அங்க ஓதுங்க அப்படின்ற ஹதீஸும் இருக்குது. அதனால ஜனாசாவை அடக்கிட்டு அங்க அவங்களுக்காக துவா செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அங்க குர்ஆன் ஓதுறது சிறப்புன்னு சொல்லி இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூட சொல்லுவாங்க. அதனால அங்க போனா நாம என்ன செய்யறது, அவங்களுக்காக அஸ்தக்ஃபிருல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், ஏதாவது திக்ரு நமக்கு என்ன முடியுதோ, இல்ல நமக்கு என்ன சூறாக்கள் தெரியுதோ, 3 தடவை குல் ஹுவல்லாஹு சூரத்துல் இக்லாஸ் ஓதுனா குர்ஆன் ஓதிய நன்மை கிடைக்குது. யாசீன் ஓதுறது மிகப்பெரிய நன்மையை கொடுக்கக்கூடியதா இருக்குது. அதனால நமக்கு என்ன தெரியுதோ திக்ராக, துஆக்களாக, குரானிய வசனங்களாக
அங்க இருக்கிறவங்களுக்கு நாம என்ன செய்யணும், அமைதியா உட்கார்ந்து ஓதுறது தான் அது அழகான நடைமுறை என்பதையும் நாம விளங்கிக்கணும். அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த தகவல்களை நாம பின்பற்றக்கூடிய நசீபா அல்லாஹ் தரணும். ஜனாசாவோட நடந்து போறது தான் சுன்னத்து. உறவினர்களாக இருந்தாலும் சரி, பக்கத்து வீட்டுக்காரங்களா இருந்தாலும் சரி, அதோட போறது இருக்குது. நஃபீல் தொழுவதை விட சிறந்தது அப்படின்னு ஃபத்தாவா தாருல் உலூம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஜனாசாவோட போறவங்க ஜனாசாவை பின்தொடர்ந்து நடக்கிறது முஸ்தஹப்பு, முன்னால போறதும் கூடும். ஆனா எல்லாருமே முன்னால போயிடுறது மக்ரூஹு அப்படிங்கிறதையும் நாம விளங்கிக்கணும். இதுவும் ஃபத்தாவா ஆலம்கீர்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஜனாசாவுக்கு அருகில இருக்கிறது தான் ரொம்ப சிறப்பு. சந்தர்ப்பம் ஏற்பட்டா அதுக்கு உதவியா இருக்கும், தேவைப்பட்ட ஏதாவது உதவிகள் செய்யலாம். அதே மாதிரி ஜனாசாவோட நடந்து செல்றது முஸ்தஹப்பு. வாகனத்துல போனாலும் நடப்பவர்களுக்கு பின்னால் தான் போகணும் அப்படின்னு தஹ்தாவில பதிவு செஞ்சிருக்கிறார். ஜனாசாவோட ராகம் போட்டுக்கிட்டு கத்திக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு போறதெல்லாம் பிதஅத்து. மௌனமாக நடந்து போறதுதான் முஸ்தஹப்பு. வேறு ஏதாவது திக்ரு செய்யணும், செலவாத்து ஓதணும், குரானை ஓதிக்கிட்டு போகணும்னு சொன்னா அதுவும் மக்ரூஹ் தான். அப்படி இருந்தாலும் மனசுக்குள்ள ஓதிக்கிறது தான் ஆகுமானது. அதே மாதிரி ஜனாசாவோட நெருப்பை கொண்டு போறது அது வாசனைக்காக இருந்தாலும் அது மக்ரூஹு. அதே போல ஜனாசாவோட அழுதுகிட்டு போறதும் மக்ரூஹு. இரவு நேரமா இருக்கு, வெளிச்சம் இல்லை, இப்போ அதற்காக நாம நெருப்பை கொண்டு போறோம்னு சொன்னா அது கூடும் தான். அதுக்கு ஹதீஸ்ல ஆதாரம் இருக்குது. இப்ப ஜனாசாவோட நெருப்பை கொண்டு போகக்கூடாது. இப்போ கபரஸ்தான்ல இன்னைக்குதான் மின் விளக்குகள் இருக்குது, அதனால பிரச்சனை இல்லை, நெருப்புக்கான தேவைகள் இல்லை. இப்போ ஜனாசா கபரஸ்தான்ல போய் நெருப்பை பற்ற வைப்பதும் கூடாது. இன்னைக்கு பத்தி பொருத்தி வைக்கிறாங்க, பத்தியினால எந்த பிரயோஜனமும் இல்லை. அது ஒரு வாசனை திரவியம்ங்கிறத நம்ம விளங்கிக்கணும். இன்னைக்கு நிறைய இஸ்லாமியர்களினுடைய பக்தியில தான் இருக்குங்க. ஆனா பக்தியில ஒண்ணுமே கிடையாது. அது ஒரு வாசனை திரவியம், வாசனைக்காக அது பொருத்தப்படுது. அதனால எந்த நன்மையும் கிடையாது, எந்த ஒரு இடையூறும் கிடையாது. அது இடையூறுன்னு தான் சொல்லணும். அதுவும் கபரஸ்தான்ல போய் நெருப்பை பற்ற வைப்பது தவிர்க்கப்பட வேண்டியது. எனவே பத்தி பொருத்தி வச்சு அதுக்கு நன்மையை சேர்க்கிறோன்னு நினைச்சு பாவத்தை நாம சம்பாதிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதையும் விளங்கிக்கணும். அதே மாதிரி ஜனாசாவோட நடக்கையில பெண்கள் நடந்து போறது மக்ரூஹ் தஹரீம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கடுமையா தடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி திருப்பி அனுப்பி இருக்கிறாங்க. நீங்க கூட வந்தா உங்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்காதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஜனாசாவோட சுன்னத்துக்கு மாற்றமான காரியங்கள் நடந்தா அதை தடுக்கணும். ஜனாசாவோட செல்றதை என்ன செய்யக்கூடாது, அதுக்காக விட்டுறக்கூடாது. ஆக அன்பிற்குரியவர்களே, ஜனாசாவை இறக்கி வைக்க வேண்டிய இடம் வந்துச்சுன்னு சொன்னா முதல்ல ஜனாசாவை இறக்கி வைக்கணும். அதற்கு பின்புதான் அங்க இருக்கிறவங்க உட்கார்றது, இது மாதிரியான வேலைகளை செய்யறது. அப்ப ஜனாசாவை இறக்கி வைப்பதற்கு முன்பு அங்க உட்காருவதும் மக்ரூஹாக இருக்குது அப்படிங்கிறதையும் விளங்கிக்கணும். ஆக ஜனாசாவோட நடக்கிறது நஃபீல் தொழுவதை விட சிறப்பானதா இருக்குது. ஜனாசாவோட தான் போகணும். வாகனத்துல போனாலும் ஜனாசாவுடனே செல்ல வேண்டும், ஜனாசாவிற்கு பின்னால் செல்ல வேண்டும், ஜனாசாவுக்கு முன்னால போயிடக்கூடாதுங்கிறதையும் கொஞ்சம் கவனத்துல கொள்ளணும். இன்னைய நவீன உலகில் எதா இருந்தாலும் அவசரமா முடிக்கணுங்கிற அந்த சூழ்நிலையில வாகனத்துல போய் முன்னாடியே போகக்கூடிய முறைகள் இருக்கிறது. எனவே இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல இது மாதிரியான நிலைமைகளை மாற்றிக்கொண்டு ஷரியத் என்ன சொல்லுகிறதோ, இஸ்லாம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி நடப்பதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன்.